தமிழகத்தில் ஜனநாயக திருவிழா நடந்து கொண்டிருக்கும் வேளையில் ஆளும் கட்சியான திமுகவின் நிஜமுகம் இப்போது அம்பலமாகியுள்ளது. பல ஊர்களில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் நடத்திய அராஜகங்கள் தமிழக மக்களை பேரதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. கள்ள ஓட்டு போடுவது முதல் வாக்கு இயந்திரங்களை உடைப்பது வரை தங்களின் அதிகார பலத்தை வைத்து ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்க துடிக்கும் இவர்களின் செயல் தோல்வி பயத்தின் உச்சத்தையே காட்டுகிறது. வாக்குச்சாவடிகளில் நேர்மையாக ஓட்டு போட வந்த மக்களை தடுத்தது, எதிர்க்கட்சி ஆதரவாளர்களை மிரட்டியது என பல மாவட்டங்களில் திமுகவினர் அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளனர். குறிப்பாக சில இடங்களில் ஓட்டு இயந்திரங்களையே அடித்து நொறுக்கி தேர்தல் முறையையே சீர்குலைக்க முயன்றுள்ளனர். சண்டைக்கு போவது, பொதுமக்களை அச்சுறுத்துவது என இவர்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் மக்கள் தீர்ப்பு தங்களுக்கு எதிராக அமையப்போகிறது என்ற பயத்தை அப்பட்டமாக வெளிப்படுத்துகிறது. நேர்மையான முறையில் வெற்றி பெற முடியாது என்பதால் வன்முறையை கையில் எடுத்துள்ளனர் இந்த அராஜக கூட்டத்தினர். வாக்குச்சாவடிக்கு வந்த மக்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான என்டிஏ கூட்டணிக்கு அளித்த பிரம்மாண்டமான ஆதரவை பார்த்ததுமே திமுகவுக்கு காய்ச்சல் வந்துவிட்டது. தமிழகத்தின் எழுச்சி நாயகன் அண்ணாமலை மற்றும் தேசிய கூட்டணி தலைவர்கள் மீது மக்கள் வைத்திருக்கும் அசைக்க முடியாத நம்பிக்கையை நேரடி களத்தில் கண்ட திமுகவினர் செய்வதறியாது மிரண்டு போயிருக்கின்றனர். மக்களின் இந்த அமோக ஆதரவு திமுகவின் இருமாப்பையும் ஆணவத்தையும் சுக்குநூறாக உடைத்து விட்டது. அதனால்தான் இப்போது அகந்தை தலைக்கேறி வன்முறையில் இறங்கியுள்ளனர். ஆணவம் மற்றும் அகந்தையின் உச்சத்தில் இருக்கும் இந்த அராஜக ஆட்சிக்கு இன்னும் எத்தனை நாட்கள் மிச்சம் இருக்கின்றன என்பது தெரிந்துவிடும். மக்களின் தீர்ப்பு வெளியாகும் அந்த நொடி தமிழகத்தில் ஒரு புதிய விடியல் பிறக்கும். திமுகவின் இந்த அதிகார துஷ்பிரயோகத்திற்கு மக்கள் தகுந்த பாடம் புகட்ட தயாராகிவிட்டனர். தமிழகத்தின் எழுச்சி என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது இந்த முறையற்ற ஆட்சிக்கு எழுதப்பட போகும் முடிவுரை. அச்சுறுத்தல் இல்லாத, வன்முறை இல்லாத ஒரு நேர்மையான ஆட்சியை தமிழக மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளின் மிரட்டல்களுக்கு அஞ்சாமல் மக்கள் தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றியிருக்கிறார்கள். இந்த தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு தமிழக மக்கள் நிம்மதியாக வாழ ஆரம்பிக்க போகிறார்கள். அராஜகம் வீழும், அறம் வெல்லும். திமுகவின் அழிவு பாதை தொடங்கிவிட்டது. வன்முறையை மட்டுமே மூலதனமாக வைத்திருக்கும் ஒரு கட்சிக்கு தமிழகத்தில் இனி இடமே இல்லை. 2024 தொடங்கிய இந்த மாற்றம் 2026 முழுமையான வெற்றியாக மாறும். தமிழகம் விழித்துக் கொண்டது. இனி ஒருபோதும் அராஜகம் ஆளாது.